என்ன சார் இது? என்ன சார் இது? நாங்கள் 4 நாள் பார்த்துட்டு இருக்கோம் சார். கரெக்டாக இந்த மாதிரி சட்டவிரோதமாக வரக்கூடிய கனிம வளம் அதுக்கு பணம் வாங்குறீங்க, கால்நடைக்கு பணம் வாங்குறீங்க. எப்படி சார் இதெல்லாம்? விவசாயி கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்தி அது விற்பனை கொண்டு வராங்க, நீங்கள் அந்த வண்டி நிறுத்தி பணம் வாங்குறீங்க. ஒரு 4 இடம் 5 இடம் வாங்குவாங்க. இதே வண்டியில் எத்தனை குட்கா வண்டி போகுது உள்ளார? இது வரையிலும் ஒரு குட்கா வண்டி பிடிச்சிருக்கீங்களா சார் நீங்கள்? இது எப்படி சார் பண்ணலாம்? அப்படி என்ன பண்ணுறோம் சார்? பணம் வாங்குறாங்க சார் இப்போ 200 ரூபா வண்டிக்கு. சொல்லுங்கள் சார். இது எங்க வைக்கிறீங்க நீங்க சார் எங்கிட்டயா வைக்கிறீங்க சார்? இப்போ உங்களுக்கு வேறு இடத்துக்கு கேட்பாங்க சார், கூட கேட்பாங்க சார், வேறு கேட்பாங்க. சொல்லுங்கள் சார். இப்படி வாங்க சார், நீங்கள் வாங்க சார். அப்படியா அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? தெரியல சார், தெரியலீங்களா சார்? நான் வீடு கட்டுமா சார்? சொல்லுங்கள் சார். சார் நேம் சார். சார் நேம் சொல்லுங்கள் சார். சார் லைவில் போயிட்டு இருக்கு சார். சொல்லுங்கள் சார். சார் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்ட ஒன்று தான், நீங்கள் வந்து ஒரே வார்த்தையாக தப்பு ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சார். ஒவ்வொரு மக்களும் சார் அவ்வளோ இங்கே விபத்து, ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை விபத்து நடக்குது, லாரி கவுறுது, பஸ்ஸு கவிழ்து, அதை நீங்கள் ஒருங்கிக்கலாமே சார், அதை நீங்கள் ஒழுங்கு பண்ணலாமே சார். சார் வணக்கம் சார். என்ன சார் இது? என்ன சார் இது? சொல்லுங்கள் சார். ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுது, என்ன இது? சொல்லுங்கள் சார். சார் நேம் சார். நாங்கள் 4 நாள் பார்த்துட்டு இருக்கோம் சார். கரெக்டாக இந்த மாதிரி சட்டவிரோதமாக வரக்கூடிய கனிம வளம் அதுக்கு பணம் வாங்குறீங்க, கால்நடைக்கு பணம் வாங்குறீங்க. எப்படி சார் இதெல்லாம்? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் லைவில் போயிட்டு சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ அவர் பணம் கொடுத்தாரு, பணம் வாங்கியிருக்கீங்க, இதுக்கும் அங்கே வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்கள் சார். ஒரு நாளைக்கு இந்த வண்டியில் ஒரு 100 வண்டி போதா சார்? ஒரு வண்டிக்கு 200 கழிச்சிங்க. எவ்வளோ வாங்குறீங்க? எவ்வளோ சார் வாங்குறீங்க? எங்கேருந்து நான் வருது இந்த லோடு? கிருஷ்ணகிரிலேருந்து வருதுண்ணா. ஒரு நாளைக்கு இங்கே யாருக்கு எவ்வளோ தரீங்க? இங்கே வருது தரீங்க, அப்புறம் எங்கே தருவீங்க? சேலத்துலையும் தரங்கண்ணா. சரிண்ணா. அங்கே வாங்குறாங்களா? அங்கெல்லாம் யாரும் வாங்குறாங்க, ஒரு 8 நாளில் வாங்குறதுல. இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு வண்டிக்கு? 200ண்ணா. 200 ரூபா. எத்தனை பேர் தரணும் இந்த மாதிரி? இருக்கிறதாலும் வாங்குறாங்க, இல்லாதாலும் கொடுக்குறதில்லண்ணா. எத்தனை அப்ராச்மெண்ட் வாங்குவாங்க? அட்டாச்மெண்ட்டாக ஒரு 4 இடம் 5 இடம் வாங்குறாங்க. சரிங்க. உங்கள் பேருண்ணா? வேறு சின்ன பையன் இதில் இருக்கும் பாரு, நல்லா அக்யூரேட் பில்லில் இருக்கும் பாரு. பர்மிட் தான் வண்டி பர்மிட். அப்புறம் நீங்கள் பணம் தரீங்க? அது கொடுத்து பழகிட்டாங்க அப்போ வந்து, அதனால எப்படி வேணா ஏன் போட்டோம் இல்லை சொல்லுங்க. எத்தனை நாள் ஓட்டிட்டு லாரி ஓட்டுறீங்க நீங்கள்? நான் 20 வருஷமாக ஓடுறேங்க. அப்போ வந்து கொடுத்து பழகிங்க. 10 ரூபாயிலேருந்து கொடுக்குறேங்க. அது இப்போ இல்லை, 20-25 வருஷம் வந்து 10 ரூபாயிலேருந்து வந்து 100, 150, 200 ரூபாயில் வந்து நிற்கிது. சரிங்கண்ணா. அதுக்கு சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹைவே பெட்ரோலு போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய போலீஸு இது எப்படி சார் பண்ணலாம்? அப்படி என்ன பண்ணுறோம் சார்? பணம் வாங்குறாங்க சார் இப்போ 200 ரூபா வண்டிக்கு. சொல்லுங்கள் சார். இது எங்க வைக்கிறீங்க நீங்க சார்? எங்கிட்டயா வைக்கிறீங்க சார்? இப்போ உங்களுக்கு வேறு இடத்துக்கு கேட்பாங்க சார், கூட கேட்பாங்க சார், வேறு கேட்பாங்க. சொல்லுங்கள் சார். வாங்க சார். நீங்கள் வாங்க சார். அப்படியா சொல்லுங்கள் சார். என்ன சொல்லணும் சார்? இல்லை சார், இப்போ அவர் என்ன பண்ணார் சார்? இங்கே யாரு சார்? ஊர் சார் என்ன சொன்னாரு? அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? தெரியல சார், தெரியலீங்களா சார்? நான் வீடு கட்டுமா சார்? சார் நான் வீடு கட்டுமா? என்ன சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இறங்கி வைங்களா சார்? நான் உள்ள அப்படி சார் இறங்கி வாங்க சார். வாங்க சார். சொல்லுங்கள் சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? என்ன பண்ணாங்க சார்? சார் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 வண்டி போகுதுங்க சார். 100 வண்டி போகுது சார். ஆட்டு வண்டிகிட்ட பணம் வாங்குறீங்க, மாட்டு வண்டிகிட்ட பணம் வாங்குறீங்க, இது போல் கல் ஓட்ட வண்டிகிட்ட பணம் வாங்குறீங்க சார். கனிம வளம் கடத்துறது தப்பு இல்லையா சார்? நாங்கள் யாருக்கிட்டையும் வாங்கலையா சார்? நீங்கள் வீடியோ கட்டுமா சார்? நாங்கள் இது வரைக்கும் வந்தது யார்கிட்டையும் வாங்கலையா சார்? வீடியோ எங்கள்கிட்ட கட்டுமா சார்? அவர்கிட்ட அவர் கூப்பிடுங்க சார்.
சார் கூப்பிட்ற வாங்க கூப்பிட்றாரு சொல்லுங்க சார். சார் இங்கே வண்டி இருக்க முடியாது சார், எங்களுக்கு பதில் சொல்ல ஒன்றும் எடுக்க மாட்டோம் சார். சொல்லுங்க சார். அதாவது உங்களுக்கு ஹைவே தட்டோம்னா ஏசி, அது இங்கே விபத்து பகுதி, இவ்வளோ விபத்து நடக்குது ஒரு நாளைக்கு, அதை நீங்கள் பாதுகாப்பீங்களா சார்? இப்படி கை நீட்டி பணம் வாங்குவீங்களா சார்? சார் யார் சார் இப்போ பணம் வாங்கினா? அவருக்கு இல்லைன்னு சொல்லுங்க சார். கூப்பிடுங்க சார் அவரை. அவர் இல்லைன்னு சொல்லுங்க அவரை. அவர் கூப்பிடுங்க சார். அவர் கூப்பிடுங்க சார். யார் சார் கூப்பிடணும்? அவர் கூப்பிடுங்க சார். இப்போ வாங்கினாலும் கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போயே போகிறேன் சார் நான். கூப்பிடுங்க சார், கேளுங்க சார். இதில் வேறு ஸ்டேஷனுக்கு தனியாக பணம், பெட்ரோல் தனியாக பணமா சார்? ஆனால் இவன நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா இல்லையா? இந்த வண்டியில் நான் எந்த பணமும் வாங்கலைன்னா வாங்கலையா சார்? ஆட்டோ வண்டியில் பணம் வாங்கினேன். இப்போ நாங்கள் வீடியோ கட்டுமா சார்? 4 நாள் வீடியோ கட்டிருக்கு சார். யார் யாரை வாங்கினாங்க, எவ்வளோ வாங்க இருக்கு சார். கட்டுமா சார் வீடியோவை? சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும், பதில் சொல்லணும் சார். இவர் வாங்கினாரு சார், இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்கி பாக்கெட்டில் வச்சு வீடியோ கட்டுமானாங்க சொல்லாதீங்கன்னா சார். நான் இல்லைன்னு சொல்லுங்கள் சார், வாங்கினாலும் இல்லையா மட்டும் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட வேறு எதுவும் கேட்கவே இல்லை சார். அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை வண்டி கிராஸ் ஆகுது, குறிப்பிட்ட கனிம வள வண்டி, மாட்டு வண்டி. நேற்று தான் நாங்கள் டியூட்டிக்கே நான் வந்தேன் நான். அப்படிங்களா சார்? புரியுதுங்களா? சரிங்க நேற்று சார். தான் டியூட்டிக்கு வந்தோம். சரிங்க சார். அண்ணா அண்ணா, அதாவது ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்தி அது விற்பனை கொண்டு வராங்க, நீங்கள் அந்த வண்டி நிறுத்தி பணம் வாங்குறீங்க. இதே வண்டியில் எத்தனை குட்கா வண்டி போகுது உள்ளார? இது வரையிலும் ஒரு குட்கா வண்டி பிடிச்சிருக்கீங்களா சார் நீங்கள்? சட்டவிரோதமாக பெங்களூரு கர்நாடகாவிலேருந்து டெய்லியும் குட்கா வருது. நாங்கள் எத்தனை வண்டி பிடிச்சி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி சார் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு ஆட்டு வண்டி நிறுத்தி செக் பண்ணுறீங்க, பணம் வாங்குறீங்க. கல் வண்டி நிறுத்தி பணம் வாங்குறீங்க. அதுக்கு பர்மிட் இருக்கா, முறையாக கொண்டு வரானா, அந்த வண்டிக்கு எஃப்சி இருக்கா, அதை பார்க்குறீங்களா சார் நீங்கள்? ஏங்க சார் பார்க்குறது சார்? சொல்லுங்கள் சார். சார் இத்தனை போலீஸ் வந்து இங்கே நின்று பணம் வாங்குறீங்க. அந்த அந்த இடத்துல வந்து சட்டவிரோதமாக மது விற்கிறாங்க, ஆன்ஸ் விற்கிறாங்க, கூலிப் விற்கிறாங்க, புகையிலை பொருட்கள் விற்கிறாங்களே சார், அதே அதை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள் சார். எல்லாமே கேஸ் போட்டுட்டு தான் சார் எல்லாமே கேஸ் போட்டு. சரிங்க சார். இப்போ இத்தனை வண்டி வருது சார், அந்த வண்டிக்கு முறையாக பர்மிட் இருக்கா, அவன் கரெக்டான வெயிட் ஏற்றிட்டு வரானா, வண்டிக்கு எஃப்சி இருக்கா, அதை பார்க்கலாமே சார்? அதே சார் பார்க்க வரீட்டீங்க.